මේ කුලියට වැඩ කරන කුලියට කහින පොන්නේ ටික තමයි මේක දීලා තියෙන්නේ. පට්ට වේසි. තෝගේ තාත්තා ගාවල කියලා. කී ගාවිය තෝගේ තාත්තගේ. අම්මෝ මේකේ. මේ මට නීතිමය ක්‍රියා මාර්ග ගන්නවලු. මොන නීතියද දන්නේ ගන්න හදන්නේ. දුවපිය හිඟන වේසියෝ ආව මෙතන මට කෙලින්ද. අඩු අධ්‍යාපනලාභී අවජාතක රූපෙකට හිඟන. இதை விட அப்பனா எங்களுக்கும் திட்ட தெரியும், திட்ட முடியும். பார்த்துருக்கிற மக்களுக்கு ஒரு கௌரவம் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதால எடிட்டிங்கில் விட்டுருக்கு. එහෙම ගෑනි බන්න පදිට මෙයාට තේ වරද තියෙන තේ හින්දා ගෑනි බන්න තියෙන නිකන් ගෑනි බනින්නේ. ඒ ගැන පිස්සුනේ. එහෙම හින්දා බන්න බන්න මනස කෙකිනේ. මේ වැරද්දට බන්නේ කැත්ත. වැරද්දට ගහන එකට. ඒකට මේ එක චුට්ටි වෙන බන්නේ නෑ. ඒක ගණන් ගන්න දෙයක් නෙවෙයි. ඔච්චර මහා පරිමාණ වලින් කතා කරන අවශ්‍ය නැහැ. කතාවයි තමයි. අපේ මේ කටවල හොඳක් නෑ. ඒගොල්ලෝ වේද කියලා ඊට පස්සේ ගෙවල් වලට පිටින් දානවා. ගේ මාරු කරන්නේ අර්ථ කරන්නේ මේක කරන අන්න ඒක තමයි කියන්නේ රටේ නෝනම්. இப்போ நிறைய பேர் இவன் டிக்டாக்ல வீடியோ போட்டதுலேருந்து நிறைய பேர் வந்து பர்சனலாகவே மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, அவங்க நிறைய பேர் சொல்லும்போது இல்லை எம்பசி வந்து இப்படி சொல்லி செஞ்சுருக்கக்கூடாது, பிரச்சனைனா பார்க்க தானே வேணும், நாட்டில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போது எம்பசி வந்து உடனே போலீஸுக்கு கால் பண்ணலாம் தானே, போலீஸோட போகலாம் தானே அப்படின்னு சிலர் கேட்டாங்க. எம்பசி இங்கே இருக்கிறது நம்மளுக்காகத்தான், ஓகே. ஆனால் பாபா திட்டினாங்க, மாமா திட்டினாங்க, என்னை தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு திட்டினதுக்காக எம்பசி போலீஸோட போக முடியுமா? அடுத்தது வீடு மாற்றி கொடுங்க அப்படின்னா எம்பசியால் எப்படி வீடு மாற்றி கொடுக்கறது? எம்பசியால் வீடு மாற்றி கொடுக்க முடியாது. ஏன்னா எம்பசி வேறு, ஏஜென்ட் வேறு. எம்பசிக்குள்ளே வந்து தூதரகத்தில் வந்து இந்த குவைத் நாட்டில் இருக்கிற கஃபீல்களோட பயோடேட்டாவோ இல்லை அவங்களுடைய டீட்டெயில்ஸோ, யார் யாருக்கு ஹவுஸ்மேட் வேணும், எந்தெந்த ஹவுஸ்மேட்டுக்கு வீடு மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஷெடியூல் ஒன்று அங்கே இல்லை. பிரச்சனைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட ஏஜென்ட்டோட பேசுவாங்க, ஏஜென்ட்டோட பேசி உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நாட்டிலேருந்து ஒரு ஏஜென்ட்டால் வந்திருப்பீங்க, அந்த ஏஜெண்ட்டை தெரியப்படுத்துறதுக்காண்டித்தான் என்ன சொல்கிறது, எம்பசியில் பீரோவில், அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு சொல்லணும், நீங்கள் எனக்கு வீட்டை மாற்றி கொடுங்க, நீங்கள் எனக்கு வீட்டை மாற்றி கொடுங்க. எம்பசியால் எப்படி வீட்டை மாற்ற முடியும்? எம்பசியிலேருந்து உங்களை எடுத்துகிட்டு போயிருந்தா கஃபீல், ஓகே, எம்பசியிலேருந்து தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு எம்பசியாலேயே வீடு மாற்றி கொடுக்க முடியும். ஆனால் எம்பசியால் உங்களை வீட்டுக்கு போடவும் இல்லை, அந்த வீட்டில் உங்களை வேலைக்கு அனுப்பவும் இல்லை, அந்த கஃபீலை பற்றி அவங்களுக்கும் தெரியாது. அடுத்தது எம்பசியால் எப்படி வீடு மாற்றுறது? ஏஜெண்ட் மூலமாக தான் மாற்றணும். அப்படி ஏஜெண்ட் மூலமாக மாற்றணும்னா அதுக்கு முதல்ல அதுக்குரிய ப்ரொசீஜர் என்னன்றதை பார்த்து அதை செய்யணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, மிஸ் நீங்கள் வந்து, அதாவது ஒரு தடவை நான் போட்டு காட்டியிருப்பேன் தானே, ஏஜென்ட்டு பொம்பளை வந்து எப்படி திட்டினான்னு, அந்த மாதிரி திட்டியிருந்தா கூட பரவாயில்ல, மிஸ்ன்னு அவங்களும் மிஸ்ன்னு சொல்லியே தான் பேசுகிறாங்க. பேசி அவங்களும் தன்மையாக தான் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், பண்ணினா தான் இந்த மாதிரி செய்ய முடியும். ஆனால் இவங்க இப்போ இந்த சிங்களம் தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்கள், ரொம்ப படு கேவலமாக அரபிகளுக்கு அங்கே அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, அரபிக்கு அது கொடுக்க வந்தீங்களா, அப்போ நீங்கள் என்ன மயிரை கொடுக்க வந்தீங்களா? நீங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க, வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி அரபிகளுக்கே நான் பயப்பட மாட்டேன், அவங்களுக்கு எதிர்த்து பேசுவேன். நீங்கள் யாரோட யூடியூப்காரனுங்களே, அப்போ அரபிக்காரங்களுக்கு எதிர்த்து பேசினா அவங்களும் பேசினா பதிலுக்கு பதில் நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ அடிச்சுட்டாங்க, என்னைய துன்புறுத்திட்டாங்க, என்னைய பாத்ரூமில் அடித்து வச்சுருக்காங்க, என்னைய அடித்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே தூதரகத்துக்கு அறிவித்து போலீஸ் மூலமாக போலீஸோட போய் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். மாமா திட்டினாங்களா, இவங்களும் திட்டினாங்களா, மாறி மாறி திட்டிக்கிட்டாங்களாம். அப்போ திட்டினதுக்கும் போலீஸோட போக முடியுமா? அதுக்குரிய லீகல் ப்ரொசீஜர் இது தான், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் தப்பா? மக்களே, ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாவது தூதரகம் வரும். ஆனால் அதுக்குரிய ப்ரொசீஜர் இருக்குது. தூதரகம் நினச்ச உடனே உள்ளே வந்து பூந்து எல்லாத்தையுமே செய்ய முடியாது. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அமால மன்சிலியாக இன்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்குரிய எமர்ஜென்சி சிச்சுவேஷனை சரியாக டிக்ளேர் பண்ணணும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு உயிர் ஆபத்து, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என்னை நீங்கள் இந்த வீட்டில் இருந்து எடுக்கலன்னா நைட்டுக்கு என்னை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தால் உடனே அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணலாம். ஆனால் சும்மா திட்டினாங்க, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்றதுக்காக போலீஸை கூட்டிகிட்டு வர முடியாது. அதே மாதிரி பீரோவில் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஒருத்தர் அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ண வைங்கன்னு சொல்கிறது எதுக்கு?
அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் விழுந்தா இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை டீட்டெயில்ஸாக வச்சு இங்கே போராடலாம். உங்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். நாட்டிலே ஆல்ரெடி இந்த பிரச்சனைக்காக கம்ப்ளைண்ட் விழுந்திருக்குது. நாட்டிலேருந்து பீரோவால் அந்த கம்ப்ளைண்ட்டை இங்கே அனுப்பியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. அமால மன்சிலியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணலாம். இது ஒரு வேளை எம்பசி எதுவுமே செய்யாமல் உடனே உங்களை எடுக்க வராங்க, எம்பசியால் உங்களை பாய வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் எங்கேயுமே உங்களுக்கு நீங்கள் போட்ட கம்ப்ளைண்ட் இருக்காது. லீகலாக நீங்கள் எழுத்து மூலம் உங்களுடைய நாட்டில் இருந்து ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் லெட்டராக வரும்போது அங்கே ஒரு ஆதாரம் இருக்குது. ஏதாவது ஒன்று நடந்தால் அதை ப்ரொசீஜராக லீகலாக மூவ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் தயவு செய்து என்ன சட்ட அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்களோ அதை புரிந்து நடங்க. ஆரம்பத்தில் நாங்களும் திட்டியிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு சில யூடியூபர்களுக்கு எல்லாம் கூட இருந்து குளிப்பறிக்கிற சிலதுகள் இருக்குதே. சிலர் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, ஆரம்பத்தில் நீங்கள் தாண்டா எல்லாம் பழகினது, நீங்கள் தான் திட்டினது, எம்பசிக்கு நீங்கள் தான் திட்டி பழகினது. ஆமாம், தப்பு பண்ணினாங்க, திட்டினோம். வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சா? இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சா? போனஸை பற்றி பேசினா எம்பசியில் என்ன சொன்னாங்க? அதாவது ஒரு பிரச்சனை யாராவது போனால் என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணினாங்க? ஆதிக்கோளுக்கு ஃபோன் பண்ணாலும் பிஸி. வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போது போனஸ் கிடைக்குது, போனஸ்க்குரிய எழுத்து மூல பேப்பர் எடுக்கிறாங்க, அமால மன்சிலியாவுக்கு போடுறாங்க, உதவி பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போனினா ரிப்ளை பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தால் கால் பண்ணி பேசுகிறாங்க. எம்பசி போனால் மரியாதையாக நடத்துகிறாங்க. மொபைல் ஃபோனை உள்ளுக்கு கொண்டு போகிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணி தந்துருக்குது. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோனை கூட உள்ளே கொண்டு போக முடியாத நிலைமைக்கு தான் நம்ம ஏதோ எங்கேயோ இந்த வேறு ஏதோ ஒரு நாட்டோட பாதுகாப்பு மையத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபோனை கூட நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் செக்யூரிட்டியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கொண்டு போகலாம் எம்பசிக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். ஆனால் அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிலவன் இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைமை தான். கொடி தூக்கி பிடிக்கிறதுல நம்பர் 1 தான் இருக்கிறானுங்க. திட்ட வேண்டிய இடத்துல திட்டினோம், எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்தோம். எங்களுக்கு சாதகமான எல்லா செயல்பாடுகள் நடந்துச்சு. இன்றைக்கி எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம். அதே தப்பு நடந்தால் நிச்சயமாக நாங்கள் மறுபடியும் தட்டி கேட்போம். எல்லா நேரமும் ஒரே மாதிரியே கொடி தூக்கி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கலை. ஆனால் சில சோஷியல் மீடியாக்காரர்கள் இன்றைக்கி அப்படியே தான் இருக்கிறாங்க. அது சொன்னால் புரியாது, மக்களுக்கு அது அனுபவித்தவங்களே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு கெட்ட வார்த்தையால் நம்ம பதில் கொடுக்க தேவையில்ல. அதே சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க பேசக்கூடிய விதத்தில் பேசியிருக்காங்க, அதுகளை வச்சு அழகாக எடிட்டிங்கில் பதில் கொடுத்துருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். තෝ කවුද හුත්තෝ මට කුවේට් මාමත් එක්ක ගේම් එනවා නම් තෝ කවුද හුත්තෝ මට කුවේට් එකේ උඹ කවුද මට කුවේට් එකේ මේ පුක දෙන YouTube පකාලනවා මේ කියන්නේ නිකන් මේ අනම්මනම් පුකේ අරගන්න හදන්න එපා කැරිපකෝ ඩයිවර් කරන්න ආවන ඩයිවිං රස්සාව කරන ලංකාවට ඵලයන් අරබින්ට පුක දෙන්න යන්න එපා. එම්බසියට මම කතා කරපු ඒ වීඩියෝ එක සෑහෙන වයිරල් ගිහිල්ලා තියෙනවා. ඒක හුඟක් මේ TikTok එකේ YouTube එකේ අර පුක දෙනවනේ අරබින්ට එකතක තෝගේ ලැට් කොස් අනිත් අතේ තෝගේ හොද්ද හැඳි ගන්න හැන්ද දෙකම එකට තියලා උඩ වාඩියන් කියලා තමයි මට තොපිට කියන්න තියෙන්නේ. අන්‍යයාලට හුඟක් විදිලා තියෙනවා. උන්නිසාලු ලංකාවේ 199 ඉන්න කුවේට් එකේ ඉන්න ගෑනුන්ට බෝනස් එක හම්බෙන්නේ උන්නිසාලු කතා කරලා දීලා තියෙන්නේ. هذا في يعني هذا اكيد هذا قانون في مثل كذي في قانون سنه شهر على كل سنه ماشي. اي عرفت. ඒතකොට මේක රජෙන් දීපු දෙයක් නෙමෙයි. උන් තමයි මේ කුලියට වැඩ කරන කුලියට කහින පොන්නේ ටික තමයි මේක දීලා තියෙන්නේ. පට්ට වේසි තෝගේ තාත්තා ගාවල කියලා කී ගාවිය තෝගේ තාත්තගේ අම්මෝ මේකේ මේ මට නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්නවලු මොන නීතියද දන්නේ ගන්න හදන්නේ. දුවපිය හිඟන වේසියෝ ආව මෙතන මට කෙලින්ද අඩු අධ්‍යාපනලාභී අවජාතක රූපෙක ඇත හිඟන්න. මට කියන්න තියෙන්නේ ඔය YouTube කරන පොන්න පැටවුන්ට කියන්න තියෙන්නේ තොපි ඕන හුත්තක් කරපන් උත්තෝ මං ඉන්නවා මෙතන පුළුවන් දෙයක් කරපන්. තොපිට ණයත් නෑ මං බයත් නෑ. තොපින් කාලා නේ මං ඉන්නේ තේරුණාද? බණිමු පට්ට පඳුරු පැල්ලි තිබ්බ YouTube එක තෝ කවුද හුත්තෝ මට කුවේට් මාමත් එක්ක ගේම් එනවා නම් තෝ කවුද හුත්තෝ මට කුවේට් එකේ උඹ කවුද මට කුවේට් එකේ මේ පුක දෙන YouTube පකාලනවා මේ කියන්නේ නිකන් මේ අනම්මනම් පුකේ අරගන්න හදන්න එපා කැරිපකෝ ඩයිවර් කරන්න ආවන ඩයිවිං රස්සාව කරන ලංකාවට ඵලයන් අරබින්ට පුක දෙන්න යන්න එපා. යන්නේ
සොෆියාගේ සක්කිලි ගෑනු කවුද බා වද්දගන්නේ ඈ ෆෑන් බේස් එකක්වත් නැහැ රූපයක්වත් නැහැ දුවපිය කියලා තමයි මට තොට කියන්න තියෙන්නේ තෝ දුවපිය ආවද තව කක්කුසි ගෑනියා ගූ කන්න මට ඒකට උත්තරයක් දීපන් ඔබ පිරිමියෙන්න. පට්ට වේසි අර පුක කහනවටද? අනේ උත්තෝ අනුන්ගේ ජංගියේ හිල බලන්න කලින් තෝගේ ජංගියේ හිල මං ඉඳපන් කැරි ගෝතයා මේ YouTube අක්කුන්ට කියන්නේ. මන් දන්නවා තොපියගේ කක්කුසි ගෑනු තමයි TikTok එකේ ඉන්නේ හරි බඩු මා තෝපිය ඔය කොරිච්ච එක නග ගන්න YouTube හිඟන්න තෝපි. පුළුවන් දෙයක් කරපන් උත්තෝ මං ඉන්නවා මෙතන. ඇයි ඔබ මොනා කරන්නද මට? ඔබ YouTube දාගෙන නිකන් පුක දෙන්න එපා කැරි පොන්නේ හරිද? මම තිස්ස මාරන් පුළුවන් ආවරින් උත්තෝ. ඔබගේ අම්මට උකෝල ගන්න මං කැරි පොන්නේ දැනගනින්. අනුන්ට පුක දෙන්න නැතුව තමන්ගේ වැඩක් කරන් ඉඳපන් උත්තෝ. අනුන්ට පුක නොදී. එරියා තෝගේ අම්මට හුකෝනෝම. Hai Chanaka. මට සිග්නල් නැහැ උගේ අම්මට කෙලින්න. දිලු කොහෙද ලොකේෂන්? Morning යකෝ. කොළඹ to කොළඹුව තිසහරාව. මට ගන්න බෑ ඔයාව. දිනුට ගන්න පුළුවන්. දිලු මේ Chanaka පොඩ්ඩක් උඩට ගන්නකෝ. පාරක් මං ඒක මගේ ෆෝන් එක මට ඕන ලාක රෙකෝඩින් දාන්න පුළුවන්. මගේ ෆෝන් එකේ හරියද? මට ඕන නම් ගන්න මට මේක උනා රෙකෝඩ් කරන්න පුළුවන් මේ ලයිව් එක උනා මට රෙකෝඩ් කරන්න පුළුවන්. මම කෝල් එක කරනවා රෙකෝඩ් කරන මේක මොකද කියන්නේ නැතු මට අලුදරේට මට මේ TikTok එකට දාන්න මොමනාට මම රෙකෝඩ් කරේ නැහැ හරියද? ඒ ගෑණි මට කතා කර විදිය තමයි මම රෙකෝඩ් කරේ. රෙකෝඩින් එක විනාඩි ගානකට වැඩි විනාඩි 20ක් විතර තියෙනවා. අර රෙකෝඩින් එකේ තියෙන අන්තිම විනාඩි ටික විතරයි. හරිද? මොකද ගෑණි මට කතා කර විදියේ මම ඒ ටික ඔක්කොම කපලා තමයි මම හොඳම ටික තමයි දැම්මේ TikTok එකට. මූබන් මේ YouTube එකේ වීඩියෝ එකක් දාලා තිනවා මගේ වීඩියෝ එක අරගෙන මේ රටේ ඉන්න ගෑනුන්ට මම නිසා මේ මොකද මේ මොකද බං අර හම්බෙන්නේ අවසානට ඒක ඉවර වෙලා ගෙදර යනකොට බෝනස් එක මම නිසා මේ බැල්ලි හින්දා මට මේ ගෑණි හින්දා නැති වෙනලු බෝනස් එක අපිලු බෝනස් එක මේ කැරි තම්බි මොන පක්කුද බං මොන් විශ්වාස ගන්න එපා මේ මොන පක්කුද බං මොන් කිව්වා කියලා මේ රටේ මිනිස්සු බෝනස් දැති බෝනස් එක දෙන්න තු ඉන්නවද බං මොන් තනි කර ගෝතේ බං මේ views සිඟා කන කැරි පොන්නේව මොන් හරිද මුන් කියනවා ගණන් ගන්න එපා බං උඹලා ජොබ් එක උඹලා කරපල්ලා උඹලාට දෙන දීමනවල හැමදේම දීවර කරන්න මේ මිනිස්සු හරිද මේ මොන හොඳේ කවුරු හරි මුකට ෂෙයා දැන් තමාට හෙට දායි බලලා ඉඳලා මට විරුද්ධව මටත් මෙයා කළා දායි මං කියන්නේ ඇත්ත අනේ දාන්න උඹට දැම්ම උඹ මට ෂෙයා කරපන් ලයිව් එක උඹ මට ෂෙයා කරපන් කැරි පොන්න මට මම ඔය සීන් වල මේ කැරිය මොනවා කරන්නද බං අපිට නෑ බං එහෙම නෙමෙයි මම මේ මෙතනට ඇවිල්ලා මෙයා